வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். இன்றைக்கி நம்ம என்ன உங்களுக்கு வீடியோவாக கொண்டு வந்திருக்கோன்னா 5.1ல் ரெடி பண்ணியிருக்கிற 2 வெவ்வேறு வகையான ஆம்பிளிஃபையரை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது 5.1 ரிமோட் கிட் பேஸ்டு டால்பி ஆம்பு. இது வந்து 5.1 அனலாக் பேஸ்டு டால்பி ஆம்பு. ரெண்டுமே வந்து ஜானர் வேறு வேறு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட ஃபீட்பேக்குக்கும் டீசெண்டான ஆடியோக்கும் கேட்டிருந்தாங்க. சப்வூஃபர் வந்து 10 இன்ச் லோட் பண்ணுறது, அதான் மேக்ஸிமம் சப்போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சில் பயனியர் JPL நம்ம சொந்த ஒன்னாடி சிஸ்டம் சப்வூஃபரு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பிராண்டு வேணால் நீங்கள் லோட் அடிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப் ஒன்னாடி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. வீடு மற்றும் வண்டிகளுக்கு தேவையான 2.1, 5.1, 7.1 கான்ஃபிகரேஷனில் ப்ரீமியமான ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், இல்லை பட்ஜெட் ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், இல்லை மிட் பட்ஜெட்டு, ஹெவி மிட்டு, என்ன மாதிரி டைப்பில் கேட்டாலும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பு ஒரு 2500 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் 5.1, 7.1 மொத்த பேக்கேஜ் டால்பி ஆம்பிளிஃபையர் கொடுக்குற அளவுக்கு நம்மளால் வந்து எஃபெக்டபுளாகவும் 100% உழைப்போட கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவசியம் வந்து விசிட் பண்ணி உங்கள் ஆர்டரை கொடுங்க, பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி என்ன உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அப்படின்னா, இந்த 5.1 ரிமோட் கிட்ட ஆம்பையும் இந்த 5.1 அனலாக் ஆம்பையும் ஒட்டுக்கா வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணோம். அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து எனக்கு கிளிக் ஆகுதுங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் ஒன்றா சொல்கிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையரு இதில் இருக்க நம்ம இன்டீரியர் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதுமாதிரி ப்ரைஸ் டீட்டெயிலும் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம். இந்த ஆம்பிளிஃபையர்லன்னு பார்த்தீங்கன்னா ரகுராஜ் ரிமோட் கிட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ரகுராஜ் அண்ணனோட ரிமோட் கியூடெக் அவரோட ரிமோட் கிட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர், அதாவது இது லோ பட்ஜெட் ஆம்பு தான். 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் HDD காப்பரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பண்ணி 2050 நம்ம போட்டு 2 ஃபெட் மோனோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சப்வூஃபர் வசந்த கிராண்ட் சப்வூஃபர் நம்ம 2 ஃபெட்டுக்கு மோனோ மட்டும் மற்ற எல்லா 5 சேனல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அல்ட்ரா டிஜிட்டல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க பேனல் தான். நம்ம கிளாஸி பேனல் ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு இது பிளாக்கு, பார்த்தீங்கன்னா கிரே கலர் நம்ம கொடுத்துருக்கோம். பேக் சைடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பனானா சாக்கெட் தான். அதுக்கப்புறம் 2 கூலிங் ஃபேனு, இன்லெட்டுக்கு ஒன்று அவுட்லெட்டுக்கு ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாக்கெட் நம்ம எப்பயும் போல ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஆம்பிளிஃபையர்லன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ஆம்பிளிஃபையரு. இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரும். இது ஆம்பிளிஃபையர் ப்ரைஸு. இதில் FT03 இருக்குது. உங்களுக்கு நம்ம டால்பிட்ட சப்போர்ட்டட் தான். இதில் எத்தனை இன்ச்சு நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலான்னா ஒரு 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச்சில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாஸ்டர் கண்ட்ரோலு, இது சப்பு கண்ட்ரோலு. பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் லைன் இது ஃபுல்லாக. இது ஃப்ரண்ட்டு, இது பேசிக் ட்ரிபிள், சென்ட்ரு, இது சரௌண்டு, இது USB சாக்கெட், இது ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா USB பார்த்தீங்கன்னா பகாரியா USB போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது சப்பு கண்ட்ரோலு. சப்வூஃபர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்புக்கு பார்த்தீங்கன்னா KMS அண்ணனோட 8 ஃபெட்டு மோனோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டபுள் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் 12 இன்ச்சில். 12 இன்ச்சில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா நம்ம பேரலாக கொடுக்கக்கூடாது, சீரிஸ் லைனில் கொடுத்தா தான் நமக்கு போர்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வரும். அடுத்து 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட 7294 5 சேனல் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னா க்ரோடெக்கில் 5.1 ப்ரோலாஜிக் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்திங்கன்னா டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். லேசரில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆம்பியர் ஒன்று 10 ஆம்பியர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 8 ஆம்பியர் பார்த்திங்கன்னா 8 ஃபெட்டு மோனோக்கும், 10 ஆம்பியர் பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து உள்ள சுவிட்சிங்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ரிலே 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சர்க்யூட் நம்ம போட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட பேனல் தான். இது கிரே வித்து நம்ம மேட் பிளாக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா LS தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வாங்க நம்ம உள்ள இன்டீரியர் எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றா காமிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். FT03 வந்துடும். உங்களுக்கு FT03 இல்லைனா உங்களுக்கு 14,500 வரும். FT03 வேணும்னா 16,000 வரும் உங்களுக்கு. வேண்டுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க அப்போ உள்ள இன்டீரியர் பார்ப்போம்.
அதான் நான் எடிட்டே பண்ண மாட்டேன். இப்போ இன்டீரியர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மரு. இது ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஆம்பியர் லேசரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது சப்வூஃபருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 4 கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபெட்டு மோனோக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனல் பார்த்தீங்கன்னா 7294 ஜிடெக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். போர்டு ஓரளவு குவாலிட்டி நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த 7294ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 வாட் ஐசி அவுட்புட் தரும். ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம 15 வாட் நம்ம ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் நம்ம தாராளமாக லோட் அடிச்சுக்கலாம். ஆனால் 50 வாட் ஸ்பீக்கர் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லோ குவாலிட்டி போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது, அது சீக்கிரம் போயிடும் ஸ்பீக்கரு. இதில் இப்போ 5 ஐசி இதை பார்த்தீங்கன்னா நம்ம மோனோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம 5 ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போர்டு யூஸ் பண்ணி பாருங்கள், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேக் சரௌண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா சரௌண்டு பேக்கில் 2 ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்கன்னா அதனால் நம்ம பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் இது 5.1 தான், ஆனால் அது 7.1 நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து இது 8 ஃபெட்டு மோனோ கேஎம்எஸ்ஓட போர்டு. கேஎம்எஸ் 8 ஃபெட்டு மோனோ போர்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராலஜிக்னு பார்த்தீங்கன்னா குரோடெக் ப்ராலஜிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குரோடெக் ப்ராலஜிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 வோல்ட் நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக ஒரு பக்கன் விட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டெப் டவுனில். அடுத்து ரிலே செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த FT003க்கும் நம்ம ப்ராலஜிக்கும் நம்ம சுவிட்சிங்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த FLT சுவிட்ச் யூஸ் பண்ணால் சீக்கிரம் டஸ்ட் ஏறி நமக்கு போயிருதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிலேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து FT03 நம்ம புது வெர்ஷன் நியூ வெர்ஷன் அப்டேட்டட் தான், அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வயரிங்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், கசகசன்னே இருக்காது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து 5 வோல்ட்டுக்காக இங்கே ஒரு நம்ம பக்கன் மீட்டர் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு FT003 வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் நமக்கு பிங்க் வந்துடும், இது ஃபுல்லாக க்ரீன் வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் அதான் கேட்குறாங்க, எங்கே கடை இருக்குன்ட்டு. திண்டுக்கல்லேருந்து செம்பட்டி வந்துட்டிங்கன்னா, செம்பட்டி இப்போ கன்னிவாடி பழனி இந்த சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்பட்டி நீங்கள் வண்டி கால் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தான். திண்டுக்கல் வந்துட்டிங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை பைபாஸில் டோல்கேட்டுக்கு முன்னாடி நீங்கள் டோல்கேட்டு தாண்டி வந்தீங்கன்னா மதுரை அந்த சைடு இருந்துட்டு வந்தீங்கன்னா டோல்கேட்டு தாண்டி வர்றப்ப இப்போ கொடையோட டோல்கேட்லேருந்து வந்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம பழனி இப்படி நீங்கள் காமலாபுரம் அந்த சைடு இப்படி திரும்பி போவீங்க, அங்கே தான் நம்ம சகனைக்கனூர் நம்ம காமலாபுரம் தாண்டி நம்ம கடை இருக்குது. நீங்கள் காமலாபுரம்ட்டு வந்தால் கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணிங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கடையில் நேரில் வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டும் போகலாம், செக் பண்ணிக்கலாம். மாடல் இருக்குது நம்ம கடையில், வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்.